ஸ்டாலினை பத்தி பேசவே அ, சி, இங், க, இம்மா இருக்குங்க. கூட்டணி கட்சி தலைவி. எல்லா கட்சியும் பழி வாங்கிக்கிட்டு பிரேமலதாவுக்கு தான் 10 சீட்டை தூக்கி போட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது? எங்க அண்ணனுடைய ஆட்சியில என்ன குத்தத்தை கண்டுட்டீங்க? என்ன அங்கங்க கஞ்சா விக்குது, கள்ளச்சாராயம் பெருகிடுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதானே அப்படின்னு சேத்த வாரி ஸ்டாலின் மேல வீசிட்டாங்க. அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். ஸ்டாலினுடைய அண்ணன் பொண்ணு அழகிரி அவருடைய பொண்ணு கயல்வி. இவர் என்னமோ எல்லாருக்கும் நான் உங்களை அண்ணன் மாதிரி பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொந்த அண்ணனை பழி வாங்கிட்டாரு, 15 வருஷமா வனவாசத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலினுடைய சொந்த அண்ணன் பொண்ணு சொல்றது உள்ளபடியாகவே அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். ராசா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர். இவர் என்ன பெரிய எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டாரா? அவருக்கெல்லாம் ஒரு திறமையும் இல்லை. இங்கிலீஷ்ல பேசி கிழிச்சிருவாரா? இங்கிலீஷ்ல பேசி கிழிச்சிருவாரா? லாக்கு வச்சிருக்கிறா, என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றத கேட்கிறப்ப, அந்த ஆடியோவை கேட்கிறப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். அவரே இன்னொன்னு சொல்றாரு. கலைஞர் கருணாநிதிய சொந்த அப்பாவ வீட்டு சிறையில வச்சிருந்தாராங்க ஸ்டாலின். அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். மதுரையில குடும்ப பிரச்சனையில தினகரன் ஆபீஸ கொளுத்தி விட்டு 3 பேர் செத்துட்டாங்க. அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். போன ஆட்சியில கருப்பு கொடியை தூக்கிக்கிட்டு சாராய கடையை மூடணும்னு போராட்டம் பண்ணவங்க, தமிழ்நாட்டில தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னவங்க, இந்த வருஷம் டார்கெட் வச்சு சாராயத்தை வித்து வருமானத்தை பெருக்கினது அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாத்த துப்பு இல்லை. 505 வாக்குறுதி கொடுத்து வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். இவங்க சொன்னாங்க கனிமொழி. யாரு? ஸ்டாலின் அவருடைய தங்கச்சி. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் விலையை ஒரு 5 ரூபாயா குறைப்போம், டீசல் விலை 4 ரூபா குறைப்போம், கேஸ் விலையை குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. செய்யலன்னா அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். எத்தனை எத்தனை பொய் எப்பா சாமி. அதுவும் ஸ்டாலினுக்கு தப்பாம பிறந்திருக்கிற உதயநிதி. வீட்டுல நகை வச்சிருக்கிறீங்களா? 5 பவுன் நகையை கொண்டு போயிட்டு கூட்டுறவு சொசைட்டில வச்சிருங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா நகை கடன் தள்ளுபடின்னு அவர் சொன்னதை நம்பி போய் அடகு வச்சவங்க எல்லாரோடைய நிலைமையும் அம்போகதி தான். மொத்தமா போச்சு. இன்னைக்கு பவுன் 1,50,000 ரூபா. நீட்டை ஒழிச்சிருவேன், என்ற ரகசியம் இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. 5 வருஷம் ஆச்சு. அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். 505 வாக்குறுதியில 66 தான் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. இதுல முக்கியமான வாக்குறுதிலாம் இருக்கு. கேஸுக்கு மானியம் மாசம் மாசம் 100 ரூபா கொடுப்போம்னாங்க. 60 மாசம் ஆட்சியில் இருந்தாங்க. 6,000 ரூபா அம்பு. மாசம் 1,000 ரூபா எப்ப கொடுத்தாங்க? 2024 தேர்தல் வருதுன்னு தான். முதல் 28 மாசம் தரல, அது 28,000 ரூபா அம்பு. அதுல வேற தகுதி பார்த்தா தருவேன்னாங்க. ஏற்கனவே 33,000 ரூபா நம்மளுக்கு பாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். சொன்னதை எதையுமே நிறைவேற்றல. பக்கத்து மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. நாங்க மாநில சுயாட்சி வாய்க்கடியே பேசுவோம், சமூக நீதி வாய்க்கடியே பேசுவோம். ஆந்திராவுக்கு இருக்கிற அதிகாரம், பீகாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்ல. கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாய தானே, பழிய தூக்கி பாஜக மேல போட்டு விடுவோம்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத இருந்த ஸ்டாலின் அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சொன்னாங்க போன வாட்டி எலெக்ஷன்ல. என்னங்க எடப்பாடி 10% கொடுத்திருக்கிறாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அது 15% கொடுப்போம் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்தாங்க, 5 வருஷமும் முடிஞ்சிடுச்சு. கோர்ட்டு தீர்ப்பளித்தும் கிட்டத்தட்ட 1500 நாட்கள் நெருங்கிடுச்சு. ஆனா வன்னியருக்கான இடஒதுக்கீடு தான் கொடுத்த பாடு இல்லை. அப்ப அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். சொந்த மச்சா மூலியமாகவே வன்னியர் இடஒதுக்கீடை எதிர்க்கிறப்ப, வன்னியர்கிட்ட போய் ஓட்டு கேட்டு நிக்கிறப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். ஒன்னா இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார குழப்பத்தை ஏற்படுத்தி அப்பா புள்ளிய பிரிக்கிற பாவத்துக்கு துரோகி ஜி.கே. மணியை கூட சேர்த்துக்கிட்டு செஞ்ச மக்கள் இதையெல்லாம் திரும்பி கேள்வி கேட்கிறப்ப உங்களுக்கு அ, சி, இங், க, இம்மா தானே இருக்கும். போய் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில ஓட்டு கேட்கிறாரு. என்னன்னு ஓட்டு கேட்கிறாரு? மருத்துவர் ஐயா அவர்களுடைய, எந்த மருத்துவர் ஐயா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரே, அவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை அப்படின்னு எந்த வாயால ஸ்டாலின் சொன்னாரோ அந்த வாயால மருத்துவர் ஐயா அவர்களுடைய வலதுகரமான கோக்கா மணியினுடைய மகன் நிற்கிறார். ஏங்க ஐயாவுடைய வலதுகரம் கோக்கா மணின்றீங்க? உங்களுடைய வலதுகரம் கோக்கா மணின்னு சொல்லுங்க.
உங்க புள்ளியோடைய வலதுகரம் தமிழ்குமரன்னு சொல்லுங்க. மிகச்சரியாக இருக்கும். மிகச்சரியாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் அ, சி, ங், க, இம்மா இல்லையா?